ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா வல்லம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வல்லம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்கும். இந்த வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த வாட்டர் டேங்க் கிட்டே வந்துடுங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும், ஒரு அம்மன் கோவில். இந்த அம்மன் கோவில் ரோட்லேயே கடைசியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜங்ஷனில் இதுக்குள்ளே போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை கோவில் வந்துருங்க. நம்ம வந்திருக்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா கரிவரதராஜ பெருமாள் கோவில். இங்கே பெருமாள் மட்டும்தான் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதே மலையில் சிவபெருமானும் இருக்கார், பெருமாளும் இருக்காங்க. நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி மலை கோவில்களுக்கு போகும்பொழுது நாங்கள் விடிய காலையில் சீக்கிரமே கிளம்பிடுவோம். ஏன்னா நாங்கள் அந்த மலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுன்றதுனால சீக்கிரமாக கிளம்பி போயிடுவோம். இன்றைக்கும் பார்த்திங்க அப்படி தான், நாங்கள் 8:30 மணிக்கெலாம் காலையில் வந்துட்டோம். ஆனால் இந்த கோவில் கேட்டால் காலையில் திறக்க மாட்டாங்களாம், ஈவினிங் மட்டும்தான் திறப்பாங்க அப்படின்றது அங்கே கீழே இருக்கக்கூடிய சிலர் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், சரி மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டே போயிடலாம், ஓப்பன் பண்ணலைனாலும் பரவாயில்ல சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அப்படியே மலையேற ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்களும் வாங்க, அப்படியே நம்ம மேலே போயிட்டு பார்த்துட்டு இந்த கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அழகாக ஒரு கிராமத்துக்கு நடுவில் இருக்குது, மலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில் தான் இது. மலையில் படிக்கட்டுகளும் பார்த்திங்கன்னா ஒரு 100 படிக்கட்டுகள் தான் இருக்கும், அதிக படிக்கட்டுகள்லாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏறுறதுக்கெல்லாம் சிரமம் கிடையாதுங்க. இந்த மலையடி வாரத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஒர்க்கு நடந்துகிட்ருக்குங்க. எப்படியும் நீங்களாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ரோடு போட்டிருப்பாங்க. இந்த கிராமத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இயற்கையாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த வியூவெல்லாம் நான் மலைக்கு மேலே போயிட்டு காட்டுற பாருங்கள் நீங்களும். அதாவது இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை. இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய வரலாறை. இங்கே வந்து நம்ம படித்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பால் தேன் இதால் அபிஷேகம் செஞ்சு அந்த பாலையும் தேனையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த விதமான நோயாக இருந்தாலும் குணமாகும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு 50 படிக்கட்டுகள் மட்டும் ஏறி வந்தால் போதுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருப்பார், அவரை பார்த்துட்டு போகலாங்க. விநாயகரை பார்த்தாச்சு. அப்படியே நம்ம அடுத்ததாக யாரை பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கரிவரதராஜ பெருமாள் இருப்பார், அவரை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எல்லாமே இங்கே வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. கருடாழ்வார். அடுத்ததாக உள்ளே பார்த்திங்கன்னா கரிவரதராஜ பெருமாள் இருக்கார். அவ்வளோதாங்க, இது வந்து லாக் பண்ணியிருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. இங்கே பார்த்திங்களா ஒரு 50 படிக்கட்டுகள் ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே கரிவரதராஜ பெருமாள் இருப்பார், அவரை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 50 படிக்கட்டுகள் ஏறி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல சிவபெருமான் இருப்பார், அவரையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தியான மண்டபம்னு இருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா எந்த டைமிங் வந்திருக்கீங்க, அந்த ஓப்பனிங் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய விசேஷம் வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தியான மண்டபம். கீழே வந்து முருகருடைய சிலை, ஓம் போட்டு கீழே வந்து முருகருடைய சிலை இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிவபெருமான், பார்வதி தேவி,
இது வந்து தியான மண்டபம்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதி தேவியும். இந்த இடத்துல பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 படிக்கட்டு ஏறி போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் வருவார். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் நம்மளுடைய நவக்கிரக தோஷமும் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர தோஷமும் நீங்குமாங்க. முருகன் வள்ளி தெய்வானை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முருகப்பெருமானை பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம மேலே போயிட்டு சிவபெருமானையும் பார்க்கலாம். மகேந்திரவர்ம பல்லவ மன்னனுடைய தமிழ் கல்வெட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வடிவம் இருக்குது. ஆனால் இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நட திறக்கலை, ஆனால் வந்து எல்லா சாமியுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி அம்மன் இருக்காங்க. நம்ம உள்ளே இருக்க சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த கிராமத்தோட வியூ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பாருங்களேன். இந்த கிராமத்தை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா மலைப்பகுதியாகவே இருக்குங்க. இந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பேசாமல் நம்மளும் இங்கே வந்து தங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டுதுங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 10 அழகிய சிற்பங்களும் 6 கல்வெட்டுகளும் இருக்காங்க. பல்லவ மன்னன், அதாவது மகேந்திர பல்லவ மன்னன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய சிற்றரசன் வயந்தபிரியனும் அவருடைய மகன் கந்தசேனும் சேர்ந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் வந்து இந்த மலையை சுற்றி வட்டமிட்டு இறைவனை வணங்கி செல்லக்கூடிய ஒரு விசேஷமான திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வேதாந்தீஸ்வரரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். 10வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ராஜாதிராஜனும் 12வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கோப்பெரும் சிங்கனும் வழிபட்ட ஒரு திருத்தலம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 7 சித்தர்கள் தினமும், அதாவது இன்றும் வந்து இறைவனை தரிசிப்பதாக சொல்லப்படுதுங்க. தியானத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3 சித்தர்களை நம்ம தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சித்தர்களால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பாதரச கொலுசு அணிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சிவபெருமானுக்கு மேலே பார்த்திங்கன்னா 10,008 ருத்ராட்சம் அமைந்த ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. அந்த பந்தலுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் காட்சி தருவார் நம்மளுக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பால் மற்றும் தேனால் அபிஷேகம் பண்ணி அதை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வியாதிகள் நீங்கும். சிவபெருமானுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானாம்பிகை அம்மன் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா 3 கண்களை பெற்று முக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனும் திருமாலும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த அம்பாளை தரிசனம் பண்ணினால் திருமண தடை இருக்கவங்களுக்கு திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணமும் கை கூடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி. இவரை வழிபடுறதுனால பார்த்தீங்கன்னா நவக்கிரக தோஷமும் நட்சத்திர தோஷமும் நீங்குங்க. அடுத்ததாக அந்த இடத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மனும் இருப்பாங்க. அதுக்கடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விநாயக பெருமான். இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணால் நம் எடுத்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம நினைச்சது மாதிரியே நடக்கும். இந்த விநாயகரை பார்க்கறதுக்கு தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்காருங்க. பிள்ளையாரை பார்த்தோம் இல்லையா, இப்போ அடுத்தது இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஞானாம்பிகை தெரிவாங்க, ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், காலபைரவர் எல்லாருமே வந்து இந்த ரைட் சைடில் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய மனைவி தாங்க ஜேஷ்டா தேவி. திருப்பார்கடல் கடையும் பொழுது பார்த்தீங்கன்னா முதலில் தோன்றியவள் தான் ஜேஷ்டா தேவி. மகாலட்சுமி அன்னையை வணங்கினால் செல்வம் கிடைக்கும். ஜேஷ்டா தேவியை வணங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செல்வமும் கிடைக்கும்,
செல்வத்தோடு சேர்ந்து உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, ஆழ்ந்த உறக்கம், நிலையான சிந்தனை அப்படிங்கிற எல்லா விஷயமும் கிடைக்கும். இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவானும் அவருடைய மனைவி ஜேஷ்டா தேவியும் அவர்களுடைய மகன் மாந்தன், மகள் மிதா மற்றும் சனீஸ்வர பகவானுடைய தாயாரான சாயா தேவி இவர்கள் ஐவரும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல காட்சி தரக்கூடிய சிறப்பான தலம். இந்த மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா நாகரும் இருப்பார். நாகரை வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகதோஷம் நீங்கும். ஆயிரத்தி 300 வருடங்களுக்கும் பழமையான கோவிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த பக்கம் ஏதாவது பாதை இருக்கா அப்படின்னு பார்த்தேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. இது என்னன்னு தெரியல, குகை மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரே கல் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே அப்படியே இந்த கோவிலை கட்டின மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா? இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் இருக்கார். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டோம்னா கல்வியில் சிறந்து விளங்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பைரவர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சனி பகவான். இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான் மாதிரியே காக வாகனத்தோட கிழக்கு நோக்கி காட்சி தராருங்க. இங்கே பார்த்திங்கன்னா சனி தோஷ பரிகாரத்திற்காக சிறப்பு ஹோமங்களும் செய்கிறாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி நிவர்த்திக்காக பார்த்திங்கன்னா இங்கே பரிகார ஹோமங்களும் செய்கிறாங்க. இது ஒரு சனி தோஷ பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மனை வழிபட்டால் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் சகல தோஷங்களும் நீங்கி நன்மை நடக்கும். வாய் பேச முடியாத ஊமையை கூட பேச வைத்த திருத்தலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வேதாந்தீஸ்வரராக தனி குடவரையிலையும், விஷ்ணு பகவான் பார்த்திங்கன்னா கரிவரதராஜ பெருமாளா ஒரு தனி குடவரையிலையும் காட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான தலம் தான் இது. இந்த வியூ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இப்போ வரைக்கும் இந்த கோவிலில் வேறு யாருமே வரலங்க. எங்கள் 2 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஈவினிங் டைமில் வாங்க, வந்து சாமியை பார்த்துட்டு போங்க. இந்த கோவிலுக்கு செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா வல்லம் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் இறங்கிருங்க. அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. வெளியில் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends. Bye friends. Bye bye. Take care.